சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நிறைய குடும்பங்கள் இந்த நாட்களிலே அசைக்கப்பட்டு போயிருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்லுகிற காரியம், நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தை வெளியே பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருந்ததைப் போல இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வெளியே பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது போல இருக்கிறது. ஆனால் இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்கள் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறதை நாம் கேட்க முடிகிறது. சங்கீதக்காரன் இவ்விதமாய் அழகாக அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து வந்தாலும், எவ்வளவோ நேரம் நான் தோல்வி அடைந்து விடுவேனோ என்று கண்ணீரோடு நான் உட்கார்ந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு எவ்வளவோ முறை அவர்கள் தவறு செய்து வழி விலகி செல்லுகிறார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததி, தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வருகிறார். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே அவர்கள் மறுபடியும் தேவனுக்கு எதிராக கர்த்தருக்கு விருப்பமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மளை காப்பாற்றுறாரு, எத்தனையோ முறை நம்மளை மீட்டெடுக்கிறாரு. இனியாவது பிழைச்சு போயிடுப்பா, இனியாவது நல்லா வந்துரு, இனியாகிலும் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழு. ஆண்டவர் எத்தனையோ முறை நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் தவறு செய்து கொண்டே இருக்கிறோம். அவர்கள் தவறு செய்ததினால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலக்க பண்ணினார். நிறைய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நான் ஆராதனைக்கு போகிறேன், டெய்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், டெய்லி பைபிள் ரீட் பண்ணுறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என்னை எதிர்த்து வருகிறவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள், எனக்கு அநியாயம் செய்கிறவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட அனுபவத்தில் செய்வீர்களானால் சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள், சத்துருக்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் பார்க்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தேன், ஆனால் நீங்கள் மறுபடியும் எனக்கு விரோதமான காரியத்தை செய்கிறீர்களே. மோவாபிலே ஒரு ராஜாவை எழுப்புகிறார், எக்லோன் என்று ஒரு ராஜாவை எழுப்புகிறார். இவன் அமலேக்கியர்கள் மற்றும் அம்மோன் புத்திரர்களோடு கூட சேர்ந்து இந்த இஸ்ரவேலை அடிமைப்படுத்துகிறார்கள். ஏறக்குறைய 18 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக எக்லோனுடைய கரங்களிலே இருக்கிறார்கள். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானே, தேவனால விடுதலையோடு எகிப்திலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டவர்கள் தானே. ஏன் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை மேலே போக வேண்டியது கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது, என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், எவ்வளவோ காரியத்திற்காக ஓடுறேன், எவ்வளவோ காரியத்தை செய்து முடிக்கணும்னு நினைக்கிறேன், மாதம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் மாதத்தின் முடிவு வரும் பொழுது
ரூபாய் கடன் வாங்குற நிலைமையில என் வாழ்க்கை இருக்குதே, இன்னொரு அடுத்த லெவலுக்குள்ள போக முடியலையே, எவ்வளவு சம்பாதித்தாலும் மருத்துவமனைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன், அட்வொகேட் ஆபீஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன், தேவையில்லாத காரியங்களுக்கு என்னுடைய பணங்கள் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. பொல்லாப்பான காரியத்தை செய்கிறவர்களுக்கு இதுதான் சம்பவிக்கும். பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியத்தை செய்தபடியால் கர்த்தர் மோவாபிலே எக்லோன் என்று ஒரு ராஜாவை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 18 வருடம் அவர் சிறைப்படுத்தி வைக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே வேற வழி இல்லப்பா, இயேசுவே வேற வழி இல்லை, உம்மை விட்டா வேற தஞ்சம் இல்லை, எங்களை ரட்சியும், எங்களுடைய சூழ்நிலைமையை மாற்றும், நெருக்கத்தை மாற்றும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கதறுகிறார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே அடிமைத்தனத்தின் வாழ்க்கையில கஷ்டப்படுறோம்ப்பா, மோவாப் எக்லோன் எங்களை போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறான், எங்களை அமிழ பண்ணுகிறார்கள், வேற வழி தெரியல, எங்களை காப்பாற்றும், எங்களை விடுவியும் என்று கதறுகிறார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பென்யமீன் கோத்திரத்தில் எகூத் என்று ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புகிறார். இவர்களை ரட்சிக்கும்படியே கர்த்தர் எழுப்புகிறார். நன்றாய் கவனிங்கள். எகூத் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த நாட்டு ராஜாவுக்கு காணிக்கை செலுத்தும்படியாய் சில இஸ்ரவேல் ஜனங்களின் கூட்டத்தோடு கூட எக்லோனுடைய அரண்மனைக்கு அவன் கடந்து செல்லுகிறான். அங்க போனவர் என்ன பண்ணாரு, அவருக்கான காணிக்கைகளை கொடுத்தார். கொடுத்துட்டு ராஜாவை பார்த்து சொன்னார், ராஜா உம்மிடத்திலே ஒரு தேவனுடைய ரகசியத்தை நான் சொல்ல வேண்டும், கொஞ்சம் சீக்கிரட்டா உங்ககிட்ட சில காரியங்கள் பேச வேண்டும், முக்கியமான காரியத்தை ஆலோசனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே எக்லோன் ராஜா அவன் ரூம்ல இருந்த எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டார். வெளியே போங்க, எல்லாரும் போங்க, வேலையாட்கள் எல்லாரும் வெளியே போங்க, முக்கியமான காரியத்தை பேச வேண்டும், ஒரு சீக்கிரட்டை நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டார். வெளியே அனுப்பினோடனே நம்ம எகூத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கையில் ஒரு கத்தியை வச்சிருக்கிறாரு, வேகமாக எடுத்து இந்த எக்லோன் ராஜாவை குத்தி கொன்னுறாரு. யாருக்கும் தெரியாமல் ரூமெல்லாம் பூட்டி வச்சுட்டு திருட்டுத்தனமாக வெளியே ஓடிடுறாரு. கொஞ்ச நேரம் வேலைக்காரங்க பார்க்குறாங்க, ராஜா இதுவரைக்கும் கதவு திறக்கலையே, இவ்வளவு நேரமாக ரகசியம் பேசுவார்கள் என்று யோசிக்கிறார்கள். சரி, கொஞ்ச நேரம் ஆனது, ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் தட்டி பார்க்குறாங்க, எந்த சத்தமும் இல்லை. சரி, கதவை துறப்போம் என்று சொல்லி திறவுகோலை எடுத்து திறக்கிறார்கள். உள்ளே போய் பார்த்தா இரத்த வெள்ளத்தில் இறந்த கோலத்தில் ராஜா மறந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் எகூத் என்ன பண்ணுறாரு, வேகமாக எப்ராயிம் மலைக்கு மேலே ஓடுறாரு. வேகமாக ஓடி அங்கே ட்ரம்பட்டை எடுத்து வச்சுட்டு எக்காலத்தை எடுத்து வைத்து அதை ஊதிக்கொண்டு மோவாப் அரசுக்கு நேராய் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் தேவன் ஜெயத்தை தருகிறவர். மோவாபின் கைகளிலிருந்து எக்லோனின் கையிலிருந்து அவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இனி இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி உள்ளவர்கள், தேவன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று வெற்றி நடை போட்டு கடந்து வந்தார்கள். எத்தனையோ போராட்டங்கள் எதிர்த்து வருகிறதா, ஆண்டவர் உங்கள் சார்பில் இருப்பாரே ஆனால், சங்கீதக்காரன் சொல்வதை போல கர்த்தரை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய கண்கள் என் மேல் இருக்கிறது, அவருடைய சிந்தனை என் மேல் இருக்கிறது என்ற காரியம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கண்ணீர் சிந்தினாலும், எத்தனை வேதனை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியை பெற்றார்கள். அதற்கு பிறகு எகூத் இறந்த பிறகு கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அதே அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுக்கு பிறகு கர்த்தர் ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். இஸ்ரவேல் ஜனங்களை எகூத் அவ்வளவு நாள் காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டிருந்தார். அவருடைய காலத்திற்கு பிறகு கர்த்தர் இன்னொரு மனுஷனை ஏற்பாடு பண்றாரு.
இஸ்ரவேல் ஜனங்களை காப்பதற்காக. அவனுடைய பேர் என்ன தெரியுமா? சம்கார். சம்கார் என்பதற்கு மூல பாஷையிலே வாள் என்ற அர்த்தம். வாளை குறிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. இருபுறமும் ஷார்ப் பண்ண ஒரு வாளாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சம்காரை இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, வேத புஸ்தகத்தில் நிறைய பேருடைய பெயரை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். சிலருடைய பேர் எழுதாமல் இருக்கிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே ஆனால், சாரிபாத்திலே ஒரு விதவை இருக்கிறாள். அவள் தேவனுக்காய் கொடுத்தாள், பலருக்கு ஆசீர்வாதமாக மாறினாள். ஆனால் அவளுடைய பெயர் இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தாள், உப்பு தூணாக மாறினாள். அவளுடைய பெயரும் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை. இதுவரைக்கும் சொல்றது லோத்துடைய மனைவி என்று தான் நாம் சொல்லுகிறோம். அவளுக்கென்று பெயரை கொடுக்கப்படவில்லை. ஆனால் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 2 இடத்தில் மாத்திரம்தான் இந்த நியாயாதிபதியுடைய பெயர் வருகிறது. அவருடைய பெயர்தான் சம்கார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தேவன் நமக்காக ஒரு புஸ்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த புஸ்தகத்தின் பெயர் ஜீவ புஸ்தகம். நல்ல கவனமாய் கவனிங்கள். நாட்கள் ஒவ்வொரு நாளும் கடைசி நாட்களுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் இடம்பெறவில்லையானால், கர்த்தருடைய அரசாட்சி வரும் பொழுது, அவர் வாசிக்கும் பொழுது அது நம்முடைய பெயர் இல்லை என்றால், நாம் எரிகிற அக்கினிக்குள்ளே நாம் தள்ளப்படுவோம். ஜாக்கிரதையாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பை செய்தார்கள். பொல்லாப்பை செய்யும் பொழுது, மனிதர்களுக்கு எதிரான தவறை செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும் பொழுது, தேவனுடைய அன்பை நாம் இழந்து போகிறோம். தேவனுடைய கிருபையை இழந்து போகிறோம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை அவர் கிறுக்கி போடுவாராம். அதே நேரத்தில் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை நம்ம பேரை எழுதணும் அப்படின்னா, அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க. வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அப்பொழுதே நம்மளை முன்குறித்திருக்கிறார். நம்ம பேரை சொல்லி அழைக்கணும்னா அவர் எவ்வளோ பெக்யூலியராக நம்மளை வச்சிருக்கிறார்ல, நம்ம லைஃப்பை எவ்வளோ ஸ்பெஷலாக ஆண்டவர் பார்க்குறாரு. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மை மறந்துட்டாரோ, ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டாரோ. நமக்கு துன்பம் செய்தவர்கள், நம்மை கேளனமாய் பேசினவர்கள், நம்மை கெடுத்து பேசினவர்கள் முன்பதாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நமக்கு எவ்வளவோ துரோகம் செஞ்சாங்க, நமக்கு எவ்வளவு தீமையான காரியத்தை செய்தார்கள், அவங்கெல்லாம் உயர்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் நான் தேவனை ஆராதித்து 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 இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையில் தானே நான் இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் மறைந்துவிடும். ஆனால் இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படுகிறதோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். வேத புஸ்தகத்தில் 2 இடத்துல மாத்திரம் சம்கார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சம்கார் யார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின ஒரு மனுஷன். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை அவன் ஒருத்தன் மாத்திரம் கொன்னான். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையை வைத்துதான் 2 காரியத்தை உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவன் பின்பற்ற வேண்டிய 2 கொள்கைகளை குறித்து உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாக்கோலால் முறியடித்தான். அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தாற்றுக்கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தாற்றுக்கோல்னா தெரியும்? மாடு மேய்த்து கொண்டு போகிறவங்க நாம் பார்த்துருக்கிறோம். நம்ம தெருக்களில் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. மாடு மேய்த்துட்டு போவாங்க, ஏகப்பட்ட மாடு இருக்கும். அந்த மாடு மேய்ப்பனுடைய கரத்தில்
ஒரு அழகான ஒரு கம்பு ஒன்று வச்சிருப்பான். மாடு தப்பாக போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பை வச்சு ஒரு அடி அடிப்பாங்க. அந்த காலத்தில் எருமைகளை மேய்ப்பதற்காக ஒரு கம்பை வைத்திருந்தார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனுடைய பேர் தான் தாற்றுக்கோல். நல்ல ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இங்கே சம்கார் ஒரு பெரிய ராஜா கிடையாது, ஒரு பெரிய ஒரு போர் படை உள்ள ஒரு பெரிய ஒரு மனுஷன் கிடையாது. இந்த பெரிய பெரிய போருக்கு போகக்கூடிய வாள், பட்டயம் போன்ற ஈட்டி போன்ற காரியங்கள் அவனிடத்துல கிடையாது. பெலிஸ்டரின் படைகள் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும், மறுபடியும் அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று பெலிஸ்டரின் படைகள் கடந்து வருகிறார்கள். இவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் தான், சாதாரண ஒரு ஆர்டினரி பர்சன். ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்பொழுது பெலிஸ்டரின் படைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வருகிறார்கள். இதே நேரத்தில் நான் அல்லது நீங்கள் இந்த சிச்சுவேஷனில் இருந்திருந்தா நம்ம என்ன யோசித்திருப்போம், ஐயோ நம்மக்கிட்ட பெரிய கன் இல்லையே, பெரிய பீரங்கி இல்லையே, இன்னைக்கு 600 பேர் நம்ம எதிர்த்து வருகிறார்கள், 600 பேர் நம்மளை கேப்சர் பண்ண முடியாது வர்றாங்க, நம்மக்கிட்ட பெரிய ஆர்மி பேஸ் இல்லை, போர் வீரர்கள் நம்மிடத்தில் இல்லையே என்று எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருப்போம், சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் சம்கார் ஒரு காரியத்தை பண்றார். என்ன தெரியுமா, கையில் இருக்க கம்பை தூக்கிட்டு போய் அடி அடின்னு அடிக்கிறான். 600 பேரை அந்த ஒரு கம்பாலே அடித்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய நேரம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எல்லாம் கேட்கிறோம், ஆனால் நினைக்கிற காரியம் என்ன, நாளைக்கு மனம் திரும்பிடுவோம், நாளைக்கு ஞானஸ்தானம் எடுத்துருவோம். அண்ணன் தம்பி சண்டை, மாமியார் மருமக சண்டை, பிரச்சனைகள், நம்ம நினைக்கிற காரியம் என்ன, நாளைக்கு சேர்ந்துருவோம், நாளைக்கு தம்பிக்கிட்ட பேசிடுவோம், நாளைக்கு மாமியார்கிட்ட பேசிடுவோம், எல்லாம் சரியாயிரும். ஆண்டவர் சொல்லுகிறார், திருடன் வருகிறதை போல வருவேன், நான் வருவதை ஒருவனும் அறிந்து கொள்ள மாட்டான். ஆண்டவர் எப்போ வர்றான்னு யாருக்கு தெரியாது. வாழ்க்கையில் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, ஞானஸ்தானத்துக்கு இவ்வளோ நாள் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கிறீங்களா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, பொல்லாப்பான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கே கேட்டுருங்க, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும், என்னை வேறு மனுஷனாய் மாற்றும். அன்னைக்கு சம்கார் சொல்லியிருக்கலாம், என்கிட்ட ஆர்மி பேஸ் இல்லை, என்கிட்ட துப்பாக்கி இல்லை, ஈட்டி இல்லை, கத்தி இல்லை, போர் செய்வதற்கான பொருட்கள் என்னிடம் இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் எதை குறித்தும் யோசிக்காமல் கையில் இருக்கிற பொருளை கொண்டு, இதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், கம்பெடுத்து அடி அடின்னு அடிக்கிறான். பெலிஸ்தியரில் 600 பேரை அந்த ஒரே ஒரு மனுஷன் கொண்டு இருக்கிறான். மோசையை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மோசையை ஊழியத்திற்காக அழைக்கிறார். ஆனால் மோசே ஒரு காரியத்தை பண்றார். என்ன பண்றாரு தெரியுமா, ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கிறார். என்ன சொல்றாரு, ஆண்டவரே நான் திக்குவாய் உள்ளவன், என்னை விட்டுருங்க, நான் பார்வோனுக்கு முன்பதாக நான் போய் நிற்க முடியாது, என்னை விட்டுருங்கப்பா, என்னை விட்டுருங்கன்னு கதறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பேன் என்ற ஒரு தைரியத்தை கொடுக்கிறாரு. நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். பெரிய சபை இல்லை, ஆத்து மக்கள் இல்லை, எப்படி நான் ஊழியம் செய்யட்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். யார் உண்மையோடு இருக்கிறார்களோ, யார் தேவனுக்கு பிரியமான பொல்லாப்பில்லாத தேவனுக்கு விருப்பப்படுகிற காரியத்தை செய்கிறார்களோ அவர்களை தேவன் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சம்கார் ஒரு காரியத்தை பண்றாரு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காம ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாமல் நீர் வச்சிருக்கிற பொருளை வச்சு பெரிய ஒரு காரியத்தை பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்தவர்களை அவன் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு கம்பை வச்சு அடி அடின்னு அடித்து
அவங்கள துவைத்து எடுத்தான். 600 பேர் அன்னைக்கு மரித்தார்கள். வசனம் சொல்லுகிறது, சம்காரை குறித்து வாசிக்கும் பொழுது, முறிய அடித்தான், அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இஸ்ரவேலுக்கு ஒரு இரட்சகனாய் அவன் மாறினான். உங்களையும் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. ஆண்டோடைய சபைக்கு வரணுமா, என்ன பிரச்சனை வந்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. எந்த வியாதி வந்தாலும் எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள். சபை ஒரு 9 மணிக்கு சபையா, எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இருக்கக்கூடாது. காலையில் அவங்க வந்துட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாங்க, சாப்பாடு செய்ய லேட் ஆகிடுச்சு, இல்லைனா இந்த வேலைக்கு போயிருந்தேன், இரவு நேரத்தில் வருவதற்கு லேட் ஆகிடுச்சு. ஆண்டோடைய காரியத்திற்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அழகான ஸ்கூலில் லிசின்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. இந்த பிள்ளை எப்போவுமே எக்ஸ்கியூஸ் சொல்கிற பொண்ணு. அந்த பிள்ளைக்கு அழகான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. அந்த பிள்ளையோட பேர் மேரி. ஒரு நாள் இந்த லிசா என்ன பண்ணா அப்படின்னா, இந்த மேரி கிட்டேருந்து ஒரு நோட் புக் வாங்கிட்டு சொன்னா, நான் இந்த எக்ஸாமினேஷனுக்கு நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும், நான் எல்லாமே மறந்து விட்டேன். உன்னுடைய நோட் புக்கை கொடுத்தாயானால் அதை பார்த்து என்னுடைய நோட் புக்கில் நான் எழுதிவிட்டு மறுபடியும் 2 நாட்கள் கழித்து உன்னிடத்தில் தருகிறேன் என்று சொன்னாள். மேரின்னு சொன்னா, சரிம்மா பரவாயில்ல, நீ எடுத்துகிட்டு போ, நீ 2 நாள் கழித்து நம்முடைய டீச்சர் நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு முன்பதாக நோட் புக்கை கொடுத்துரு அப்படிங்கிறா. சரி பரவாயில்லன்ட்டு இந்த லிசாவும் வாங்கிட்டு போயிட்டா. அடுத்த நாள் மறுபடியும் வந்தார்கள், பள்ளிக்கூடத்தில் சந்தித்தார்கள். அப்பொழுது மேரி கேட்டாள், அம்மா லிசா, நாளைக்கு டீச்சர் இந்த நோட் புக்கை கண்டிப்பாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் எப்படியாவது நாளைக்கு வரும்போது உன் நோட் புக்கில் எல்லாம் காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய நோட் புக்கை கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த லிசாவும் ஓகேன்ட்டு போயிட்டா. அடுத்த நாள் காலையில் வந்தா. ஸ்கூலுக்கு வந்தோடனே மேரி கேட்குறா, லிசா என்னுடைய நோட் எங்க அப்படின்னு கேட்குறா. உடனே நம்ம லிசா பயங்கரமான ஆள், சாக்கு போக்கு சொல்கிறதுல கில்லாடி. அவள் சொன்னாள், நான் மறந்து விட்டேன், ஐ forgot to bring the note, நான் புஸ்தகத்தை கொண்டு வர மறந்து விட்டேன் என்று சொன்னாள். மேரிக்கு என்ன பண்ணன்னு தெரியல, மேரிக்கு என்ன சொல்றன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையில் இதுவே பழக்கமாகிவிட்டதே. ஒரு நாள் அவங்களுடைய ஸ்கூலில் டூருக்கு போகிறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாம் டூருக்கு போகலாம், நம்ம எங்கேயாவது நல்ல இடத்துல போய் சந்தோஷமாக ஜாலியாக நம்முடைய விடுமுறை நாட்களை செலவழித்து கொண்டு வரலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முடிவெடுத்தார்கள். அப்பொழுது மேரி சொன்னாள், லிசாவுக்கு நாம் ஒரு பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும். எல்லா நாளும் அவள் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறாள், அவளுக்கு ஒரு பாடம் கற்பித்து கொடுக்க வேண்டும். யாரும் நம்ம டூர் போகிற காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, லிசா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க. யாருமே சொல்லலை. டூர் ரொம்ப ஜாலியாக போயிட்டு சந்தோஷமாக எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. லிசாவும் ஸ்கூலுக்குள்ளே வருகிறாள். வந்தோடனே எல்லாரும் சொல்கிறாங்க, டூர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அங்கே அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு, ஜூவில் சிங்கம் பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. லிசாவுக்கு கோபம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நேராக ஓடி போனா பிரின்சிபால் கிட்ட போய் சொன்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்னை வெறுத்து விட்டு என்ன கிளாஸில் என்ன வீட்டில் போட்டுட்டு அவங்க எல்லாம் சந்தோஷமாக டூர் போயிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னாங்க. உடனே பிரின்சிபால் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பிரின்சிபால் ரூமுக்கு முன்னாடி நிப்பாட்டி விட்டுட்டு எல்லார்ட்டையும் கேட்டாங்க, நீங்கள் ஏன் லிசாவினிடத்திலே சொல்லவில்லை என்று சொன்னார்கள். எல்லாரும் சேர்ந்து கோரஸா பாடினாங்க, நாங்கள் மறந்து விட்டோம், we forgot to call her, நாங்கள் அவளை கூப்பிடுவதற்கு மறந்து விட்டோம் என்று சொன்னார்கள். லிசாவுடைய கண்களிலே கண்ணீர் பாய்ந்து ஓடியது. இவ்வளவு நாளும் நான் எவ்வளவோ எக்ஸ்கியூஸ், எவ்வளவோ காரியங்கள் நான் தள்ளி போட்டிருப்பேன், ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நிலைமை இப்படி மாறிவிட்டதே, என்ன செய்ய முடியும் என்று கதறினாள். அன்றைக்கு மனம் திரும்பினாள். இனி நான் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல மாட்டேன், எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா, விட்டு விடுங்கள்.
தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. ஆண்டவர் வருவாரே ஆனால் அவருடைய சமூகத்திலே வைத்து நீங்கள் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது. அவர் கேட்குற ஒரே ஒரு காரியம், புஸ்தகத்தை எடுப்பார், ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேர் இருக்கான்னு வாசிப்பார். சப்போஸ் உங்களுடைய பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்த எக்ஸ்கியூஸும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். எதனாலமா இப்படி நடந்துச்சு, எதனால உன்னுடைய பேர் இல்லை, எந்த கேள்வியும் இருக்காது. நேராக போ, பாதாளத்தில் போய் விழும்பாரு, அதோட வாழ்க்கை முடிந்தது. எச்சரிக்கையாக இருங்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள். கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். வசனம் சொல்லுகிறது, தாயினுடைய அன்பு தணிந்து போகலாம், உற்றார் உறவினுடைய அன்பு தணிந்து போகலாம், சகோதரனுடைய அன்பு தணிந்து போகலாம், நண்பருடைய அன்பு தணிந்து போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது சம்காருடைய ஒரு அழகான ஒரு கோட்பாடு என்ன தெரியுமா? இருக்கிற பொருளை வச்சு எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் யுத்தம் பண்ணுகிற ஒரு அனுபவம். உங்கள் வாழ்க்கையிலும் போராட்டம் வருதா? இது செஞ்சாதான் அதை செய்வேன், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாதான் நான் அதை செய்வேன், ஒரு நாளும் சொல்லாதீங்க. எந்த எக்ஸ்கியூஸும் தேவையில்லை. ஆண்டோடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நீர் எனக்காய் செய்கிற தேவன், நீர் எனக்காய் அற்புதத்தை செய்கிற தேவன் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த ஆசீர்வதிக்க கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். வேகமாய் அடுத்த காரியத்திற்குள்ளே நான் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதில் அடுத்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, முறிய அடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 600 பேர் வாராங்க. பெலிஸ்தரின் படைகள் ஆல்ரெடி அவங்க நல்லா பயிற்சி எடுத்தவர்கள், போர் வித்தைகள் தெரிந்தவர்கள், பயங்கரமான காரியத்தை செய்கிறவர்கள். ஆனால் சம்கார் என்ன வச்சுட்டு நிற்கிறாரு? சாதாரண ஒரு கம்பை தூக்கிட்டு அவனை விரட்டணும்னு நினச்சா எப்படி நடக்கும்? ஆனால் இவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது, என் தேவன் எனக்காய் யாவையும் நன்மையாய் செய்கிற தேவன். அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், இஸ்ரவேலின் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன் வெற்றியை கொடுக்கிற தேவன். விசுவாசத்தோடு இருக்கிறான். முடிந்த அளவுக்கு அடி அடின்னு அடிக்கிறான். ரெண்டாவதாக ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்மால் முடிந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் அவர் சார்பிலிருந்து நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் பிரச்சனை வந்தோன்னு என்ன பண்றான் தெரியுமா? வீட்டுக்குள்ள இழுத்து மூட்டு படுத்து தூங்கிடுவான். சின்ன ஒரு போராட்டம் வந்தா போதும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டான், ஆண்டோடைய சபைக்கு வரவே மாட்டாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க போனாங்கன்னே தெரியாது, காற்றடிக்கிற பதரை போல இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல சம்கார் ஒரு அழகான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். போராட்டம் வருது, பெலிஸ்தரின் படைகள் வருகிறார்கள், இவனால முடிஞ்ச காரியத்தை கம்பை எடுத்து அடி அடின்னு அடிக்கிறான். தேவன் 600 பேரை கொல்றதுக்கு அவனுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்க பலனற்று போய் இருக்கலாம். எப்படி எதிரிகளை மேற்கொள்வது? என்னை சுற்றி பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறதே, என்னை சுற்றி முள்கள் எழும்பி இருக்கிறதே, கண்ணீர் எழும்பி இருக்கிறதே, பிரச்சனைகள் எழும்பி இருக்கிறதே. கண்ணீரோடு நீங்க இருக்கலாம். ஆண்டோடைய சமூகத்தில் முட்டங்கால் போட்டு, தகப்பனே விடுதலை கொடுங்க. உங்களால் செய்ய முடிந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் வீட்டில் உட்கார்ந்து முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். ஆமென். யாரும் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. ஜெபம் பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய கோட்டையாக இருந்தாலும் கர்த்தர் உடைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அரண்களை உடைக்க தேவ பலனை கொடுக்கிறார். இவ்வளவு நாள் நீங்க நினைக்கலாம், தாண்ட முடியலையே, உடைக்க முடியலையே, கண்ணீர் சூழ்ந்திருக்கிறதே. நிச்சயமாய் சொல்ல முடியும், நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டா செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா 9 மணிக்கு ஆராதனைனா 9 மணிக்கு வந்து உட்காரணும். ஆண்டவருடைய சமூகத்திற்கு முதலிடத்தை கொடுங்க. ஃபேமிலி பிரேயரா ஜெபம் தொடங்கணும்னா ஜெபத்தில் வந்து உட்காரணும்.
ஆண்டவருடைய சமூகத்தில் காலை நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது ஆண்டவரே இந்த நாளை கொடுத்திரே உமக்கு நன்றி, குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், பைபிளை வாசித்து பாருங்க, அந்த நாள் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். 50% நீங்கள் வேலை செய்யுங்க, 50% ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேத புஸ்தகத்தில் தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது பெலிஸ்தரின் படையில் உள்ள கோலியாத் பயங்கரமாய் நிற்கிறான். இவன் கையில் என்னதான் இருக்குது? 5 கூழாங்கல் தான். இவன் சொல்கிறான், ஆண்டவரே 50% தான் நான், இந்த சரீரம் இந்த பலன் நீங்கள் கொடுத்தது, ஆனால் 50% இல்லை 100% நான் உங்களை நம்புகிறேன், உங்களை மட்டும் விசுவாசிக்கிறேன், நான் போகிறேன், நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, இஸ்ரவேலின் தேவன் என்னை விடுவிக்க முடியும், உங்களை மாத்திரம் நம்புறேன்னு போகிறான். நடந்த காரியம் என்ன? போகிறான், கவனை சுற்றுறான், கெர்ச்சித்து கொண்டிருந்த கோலியாத்தை ஒரே அடி. அதுக்கு முன்னாடி எத்தனையோ போர் வீரர்கள் சத்தம் போட்டு பார்த்தாங்க, கத்தி பார்த்தாங்க, அம்பு எழுதி பார்த்துருப்பாங்க, ஈட்டியால் அவனை எப்படியாவது குத்தி கொன்றலான்னு பார்த்துருப்பாங்க, எதுவும் நடக்கலை. ஆனால் சாதாரண தாவீது ஒரு கூழாங்கல்ல கொண்டு வந்து 2 சுத்து சுத்தினா, தேவன் மேலே இருந்து பார்த்தாரு, என் பிள்ளைய நான் சும்மா விடுவேனா? அவன் முயற்சி எடுத்திருக்கிறானே, அவனால் முயன்ற காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் முயற்சி எடுத்திருக்கிறானே, நான் எப்படி சும்மா விட முடியும்? ஆண்டவர் பார்த்தாரு, கடந்து வந்தாரு. அந்த நாளில் அந்த பெரிய கோலியாத்தை நிர்மூலமாக்க தேவன் தாவீதின் கையில் பெலிஸ்தரை ஒப்பு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு எதிராக வருகின்ற ஜனங்களை உங்கள் கரங்களிலே ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். நேரம் கிடைக்கும் போது ஆண்டவரை பாடணும். வசனம் வாசிக்க டைம் கிடைக்கும் போது வசனத்தை வாசிக்கணும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சம்காரை குறித்து வாசிக்கும் பொழுது சாதாரண 2 வசனம் தான் அவனை பற்றி இருக்குது. அவனுடைய பேரே 2 இடத்துல ஒரே ஒரு வசனத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவனுக்குள்ளே ஆண்டவர் பெரிய ஒரு ரகசியத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அவனுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதலாவது ஒரு ரகசியம் என்ன? எந்த எக்ஸ்கியூஸை சொல்லக்கூடாது அவனுடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் எனக்கு இருக்கிற பலத்தோட போகிறேன்ப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த பலத்தோட போகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, இனி நான் எக்ஸ்கியூஸ் சொல்ல மாட்டேன். 2வது ஒரு காரியம், ஆண்டுடைய சமூகத்தில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ தேவனுக்காக செய்யுங்கள். சமயம் கிடைக்குதா ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நேரம் கிடைக்குதா வேத புஸ்தகத்தை வாசிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பா. ஒரு பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டிங் போனார். ஒரு அம்மாவுடைய வீட்டில் போயிட்டு கேட்டார், அம்மா 3 வாரம் ஏம்மா நீங்கள் சபைக்கு வரல? அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு வயசாகிடுச்சு, வயசாகி விட்டது, கண்ணு தெரியலை, கண்ணாடி எங்கே மறந்து வச்சேன்னு தெரியலை, இன்னைக்கு சபைக்கு அதனால வர முடியலை அப்படின்னாங்க. உடனே பாஸ்டர் சொன்னார், பரவாயில்லம்மா, இன்னும் 2 நாளில் நான் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கண் கண்ணாடியை வாங்கி தருகிறேன். அதே போல் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எங்களுடைய வாகனத்தை அனுப்புகிறோம், நீங்கள் சபைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். சரியா, ரொம்ப நன்றி, நீங்கள் சொன்ன வார்த்தையே எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. 1 மாதமாக ஆண்டுடைய சமூகத்திற்கு வர முடியலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. சரிம்மா பரவாயில்ல, சரி உங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வாங்க, நான் ஜோம் பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொன்னார். இந்த அம்மா வேகமாக ஓடிச்சு, வேத புஸ்தகத்தை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா உள்ள கண்ணாடி இருக்குது. வேகமாக எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்க, பாஸ்டர் கண்ணாடி கிடச்சிட்டு பாஸ்டர். ஒன்று இந்த பாஸ்டர் கேட்டார், அம்மா 1 மாதமாக தேடுறீங்க, உங்கள் கண்ணாடி கிடைக்கல, ஆனால் இன்னைக்கு எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஒன்று அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா வேத புஸ்தகத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி நான் சபைக்கு வரும்போது மறந்து உள்ள வச்சுட்டேன்யா. இதே போல தான் நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க. சபைக்கு மாத்திரம் வேத புஸ்தகம், சபைக்கு முன்பதாக மாத்திரம் பரிசுத்தம், ஜனங்களுக்கு முன்பதாக மாத்திரம் வெளிவேஷம் தரித்து கொண்டு திரிகிறார்கள். பிரியமான தேவ ஜனமே, சபைக்குள்ள மாத்திரம் பரிசுத்தம் தேவையில்ல, வெளியரங்கமான வாழ்க்கையில பரிசுத்தம் தேவை. ஜனங்கள்கிட்ட பேசும்போது பரிசுத்தம் தேவை, நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது பரிசுத்தம் தேவை, குடும்ப ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தம் தேவை.
அந்த பாட்டியம்மா வீட்டுக்கு போய் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசித்திருப்பாங்கன்னா அன்னைக்கே கண்ணாடி கிடச்சிருக்கும். ஒரு மாதம் கண்ணு தெரியாமல் லடக்கு நடக்க வேண்டிய தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் வேத புஸ்தகத்தை வாசியுங்கள். உங்களால் முடிந்த காரியத்தை ஆண்டவருக்காய் செய்யுங்கள். சம்காரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். இஸ்ரவேலை கர்த்தர் ரட்சிக்க ஒரு சம்காரை கர்த்தர் உண்டு பண்ண முடியுமே ஆனால் உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு வருவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சமூகத்தில் வைராக்கியத்தோடு ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை காண அவர் கிருபை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சம்காருடைய வாழ்க்கையில் 2 காரியத்தை பார்க்கிறோம். முதலாவது எக்ஸ்கியூஸ். எந்த காலத்தில் ஆண்டோட பார்த்து எக்ஸ்கியூஸ் சொல்லிடாதீங்க. முக்கியமாக தேவனுடைய சபைக்கு, ஜெபத்திற்கு, வேதம் வாசிப்பிற்கு, தேவனுக்குள்ள காரியத்திற்கு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. இருக்கிற காரியத்தை கொண்டு செயல்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், முடிந்த காரியத்தை செய்யுங்க. உங்களால் ஒரு 50% செய்ய முடியுமா? 50% ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஒரு 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 பொருத்தனையோடு கடந்து வாருங்கள். நிச்சயமாய் சம்கார தேவன் எப்படி உயர்த்தினாரோ உங்கள் வாழ்க்கையிலும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த வசனத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், அசைக்கப்படுவதில்லை. ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு நீங்கள் அசைக்கப்பட்டிருக்கலாம். இந்த 2 காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். அசைந்து போன உங்களுடைய வாழ்க்கை நிலைநிறுத்தப்படும். அசைந்து போன உங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் வளரும். சேர்ந்து போன உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் நிலைநிறுத்துவார். அந்த அற்புதமுள்ள நாட்களை காண வேண்டுமானால் 2 காரியங்களை மனதில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்.